அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கடலூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற ஒரு தரம் கெட்ட மிக கீழ்த்தரமான பண்பாடுகளையும் சிந்தனைகளையும் கொண்ட ஒரு இழி பிறவி தந்தை பெரியார் அவர்களை மிக கேவலமான முறையில் ஆதாரம் இல்லாமல் அவனை அவதூறு செய்திருக்கிறான். இது தமிழ்நாடு முழுவதும் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் அவர் சாதித்த சாதனைகள், அவர் ஆற்றிய பணிகள், இவற்றை பேச வேண்டும் என்று சொன்னால் நாட்கணக்கில் அல்ல, மாதக்கணக்கில் அல்ல, அப்படி பேசினால் கூட முடியாது. தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அவருடைய அறிக்கைகள், இவற்றையெல்லாம் தமிழகம் தாண்டி உலகளவில் அவற்றையெல்லாம் விவாதிக்கிறார்கள். அவருடைய பேச்சுக்களை, எழுத்துக்களை ஆய்வு செய்கிறார்கள். பெரியாருடைய சிந்தனைகளை பற்றி ஆய்வுகள் செய்து ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மதிப்புமிக்க நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்ட அடிப்படையான தலைவர் தந்தை பெரியார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் கடைபிடித்த கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட தந்தை பெரியாரை மதிப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்குறோம். நான் நேராகவே பார்த்துருக்கேன். நான் தந்தை பெரியாரை நேராக பார்த்தவன், அவருடைய பேச்சுக்களை நேரடியாக கேட்டவன், அந்த தலைமுறையைச் சேர்ந்தவன் நான். அதனால் அப்படி ஒரு தமிழகத்தினுடைய தன்னேரில்லாத தலைவராக இன்றைக்கும் விளங்குகின்ற தந்தை பெரியாரை மிக கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறான். தந்தை பெரியார் தொடாத சமூக செய்திகளே கிடையாது, சமூக விஷயங்களே கிடையாது. அவ்வளவையும் தொட்டி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தொலைநோக்கோடு பல்வேறு சமூக சிக்கல்களை கையாண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை ஒரு கீழ்த்தரமாக அவன் பேசியிருக்கிறான். அவர் சொல்லாததை, ஆதாரம் இல்லை சொல்லாததை, ஏதோ காம உணர்வு மேலிட்டால் எந்த உறவு முறையும் பார்க்காம யார்கிட்ட வேணாலும் உறவு, அது நேரடியாக சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. யார்கிட்ட வேணாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் பேசினார். இதுதான் பெண்ணியமா என்று அப்பட்டமாக ஆதாரம் இல்லாமல் கேட்டிருக்கிறான். இதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டால் இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பையங்கிறதுக்கு அதிலே பதில் இருக்குது. இது என்ன ஆதாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால், ஆமாம், எல்லாம் பெரியார் பேசுனதை பூரா நீங்கள் முடக்கி வச்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்குங்க, அதில் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேங்கிறான். அப்போ அந்த ஒரு விஷயத்திலேருந்து தெளிவாக தெரிகிறது, எந்த ஆதாரமும் இல்லாமல் தந்தை பெரியாருடைய எழுத்துக்களே, பேச்சுக்களே, அறிக்கைகளே படிக்காமல் கூலி கொடுத்தவன் எழுதி கொடுத்ததை பேசியிருக்கிறான் அந்த நாய்ங்கிறது தான் அதுலேருந்து நமக்கு தெரியுது. என்ன சொல்கிறான், நீங்கள் பெரியாருடைய எல்லாத்தையும் தேச உடைமையாக்க அப்புறமா கண்டுபிடிச்சி சொல்கிறேன், செருப்பாலே அடிக்கணுமா இல்லையா? ஒருவரை குற்றம் சொல்லும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் மீது யார் வேண்டானாலும் விமர்சனம் வைக்கலாம். அவருடைய கருத்துக்களை ஏற்பதும் ஏற்காதும் அவருடைய சொந்த விருப்பம். அவர் பல்வேறு சமூக சிக்கல்கள் குறித்து பேசியிருக்கிற கருத்துக்கள் மீது மாற்று கருத்துக்கள் இருக்கிறான். அதை நாகரிகமான முறையில் எதிர்கருத்தாக இருந்தாலும் சொல்லலாமே தவிர, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்ற உரிமை அல்லது தகுதி தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்திலையும் சரி எவனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவன் இழுத்தி பேசியிருக்கிறான். இதை வழக்கமாக நாம் கண்டிப்பது என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் சீமான் எந்த இடத்துக்கு போனாலும் செருப்படி விழும் என்கிற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கவில்லைன்னு சொன்னால் நாம் சுயமரியாதை பேசுவதிலே பொருள் இல்லை. ரெண்டாவது, இவன் எவ்வளோ கீழ்த்தரமான நபர்னு பாருங்கள். ஐயா எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கார். பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்கிறார், ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கிறார், ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கிறார், பார்ப்பன மேலாதிக்கத்தினுடைய கொடுங்கோன்மையை பேசியிருக்கிறார், இந்து மத புராண இதிகாச குப்பைகளை சுக்குநூறாக அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார், தீண்டாமை ஒழிப்பதற்கு போராடி இருக்கிறார். அவர் தொடாத சமூக சிக்கல்களே இல்லை என்கிற அளவுக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று நடத்தியிருக்கிறார். அவர் பேசுனது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஏதாவது காம இச்சையை பற்றி பேசினார் என்று இவன் பொய்ய சொல்கிறானே, இவனை விட அயோக்கிய உலகத்தில் எவராது இருப்பானா? இப்போ பெரியாரை பற்றி பேசுவதற்கு அதுதான் இவனுக்கு கிடைச்சதா? வேறு ஒன்றுமே இல்லையா பெரியார் பேசுனதில், எழுதுனதில்?
ஆக இவனுடைய திறமை, இவனுடைய புத்தியே எங்கே இருக்குன்னு சொன்னால், தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதை இவன் வந்து ஒரு செயல் திட்டமாக வைத்துக்கொண்டு, அப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சீமான் எவ்வளோ கீழ்த்தரமான நபர், எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி என்பதற்கெல்லாம் ஏராளமான ஆதாரங்கள் வந்து விட்டோன்னா, அதெல்லாம் வந்து நம்ம சமூக ஊடகங்களில் பல பத்திரிகையாளர்கள் கிழிச்சு வச்சுட்டாங்க. மானங்கட்டு போய் இப்போது அதற்கு பிறகும் கூட இவன் வந்து திரும்பவும் தந்தை பெரியாரையும் திராவிடத்தை எதிர்க்கிறோம் அல்லது திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் திராவிட கருத்தியலை, திராவிட சிந்தனை முறையை இழிவுபடுத்துவது, திராவிட சிந்தனை முறையை இழிவுபடுத்துவதற்கு பெரியாரை இழிவுபடுத்துவது என்பதை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். இதை தமிழ்நாட்டிற்குள்ளே நாம் அனுமதிக்கவே முடியாது. பொதுவாக வந்து அவன் மேலே கேஸ் போடு, குண்டாஸ் ஆக்டில் கைது செய், அதெல்லாம் செய்ய வேண்டியது தான். ஆனால் அது மட்டும் போதாது. இப்போ கைது பண்ணாக்கா அடுத்த நிமிஷமே பெயிலில் வர்றதுக்கு, பெயிலில் விடுவதற்கு வந்து நீதிபதிகள்லாம் தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை வந்து, நீதித்துறையுடைய யோகியதை வந்து அந்த அளவுக்கு சீர்குலைஞ்சு வந்து காவி மன்றங்களாக மாறி போயிருக்கிற சூழ்நிலையில் அவனை அரெஸ்ட் பண்ணாக்கா அடுத்த நாளில் பெயிலில் வந்துடுவான். அதல்ல பிரச்சனை. இவன் வந்து ஆர்எஸ்எஸ்காரனும் அதிமுககாரனும் போடுற எலும்பு துண்டை பொறுக்கி தின்பதற்கு அவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் எந்த அறிவும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை நாம் அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டிற்குள்ளே சீமான் எங்கே போனாலும் செருப்படி விழும் என்கிற நிலைமையை நாம் கட்டாயம் உருவாக்கியே தீர வேண்டும். இவனுடைய புத்தியே என்னென்னு சொன்னால், இவன் எப்போதுமே இவனுடைய நினைப்பே என்னென்னு சொன்னால் அதுதான், அந்த நினைப்பாக தான் இருக்குது. ஐயா சொன்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, அல்லது விமர்சிக்கிறதுக்கு கூட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை தான் விட்டுட்டு பெண்களை பற்றி இப்படி பேசியிருக்கிறாரு என்று இல்லாத பேசுகிறான். கேட்டால் வந்து எல்லாத்தையும் அரசுடைமையாக்கு. இப்போ எல்லாம் அரசுடைமையாக்கி தான் ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் பெரியாரை பற்றி வந்திருக்குதா? பெரியாரை பற்றி நூல்கள், பெரியாரை பற்றி ஆராய்ச்சிகள் ஏராளமாக இருக்கின்றன. மார்க்சிய அறிஞர் தோழர் எஸ்வி ராஜதுரை பெரியாரை வந்து மிக பிரமாதமாக வந்து ஆய்வு செய்த நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அவங்கெல்லாம் தேச உடைமையாக்கினா தான் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களா? எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்கள். நீ தேச உடைமையாக்கு, அப்புறம் நான் எங்கே இருக்குன்னு தேடி சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ பிறந்த கோவம் தான். ஒரு செருப்பாரே அடிக்கணும், பார்க்குற இடத்துல எல்லாம் செருப்படுத்த அடிக்கணும். அப்போது இவன் பேசுகிறதுலேருந்தே தெரியுது, ஆதாரம் இல்லாமல் ஒரு அவதூறை அள்ளி விட்டுருக்கிறான் என்பது இவன் பேசுகிறதுலேயே நமக்கு இது நல்லா தெரியுது. இதை நாம் அனுமதிக்கவே கூடாது. நண்பர்களே, இவன் தேசியம், தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு தெரியுறான். இப்போ சீமானை செருப்பால் அடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, சீமான் பெரிய தமிழ் தேசியவாதி, பெரிய அரசியல் ஞானி, தமிழ்நாட்டை வந்து இவன் தான் காப்பாற்ற போகிறான் நம்பிக்கிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அந்த கேனப்பையில் தமிழ்நாட்டில் அவனுங்களே இதே மாதிரி அடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த நாய் வந்து எவ்வளோ அயோக்கிய பையங்கிற, பெண்கள் விஷயத்தில் எவ்வளோ அயோக்கிய பைய, எப்படி தன்னுடைய வசதியான, சினிமாவில் சான்ஸ் கிடையாது, சினிமாவில் எவனும் சீந்த மாட்டான் இவனை, இப்படி நடுத்தருக்கு வர சூழ்நிலையில் தமிழ் தேசியம்னு ஒரு கருத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவன் என்னமோ தமிழ் தேசியத்தை வந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு சுபமாக வாழ்ந்துக்கிட்டு தெரியுறான். இவனை நம்பி வர்ற இளைஞர்களை வந்து அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிறது, வெளிநாட்டை வேலை பார்க்குறவன் இவன் பேச்சை மயங்கி அனுப்புகிற காசெல்லாம் திங்கிறது, இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி இவரது ஒரு கேவலமான ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நாய் வேறு போக்கடம் இல்லாங்கிறதுனால தமிழ் தேசியத்துக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது தெரியுமா? தமிழ் தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்கிற கருத்தாக்கம் வரலாற்றில் எப்போது உருவானது? தமிழ் தேசியம் என்பது என்ன? தமிழ் தேசியம் எந்த வர்க்கத்தினுடைய கருத்து? இதை பற்றி ஏதாவது தெரியுமா? தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தாக்கத்தினுடைய வரலாற்று நிலைமை, அது யாருக்காக சேவை செய்யக்கூடிய கருத்தாக்கம், அதில் பாட்டாளி வர்க்கம் அல்லது உழைக்கக்கூடிய மக்களுடைய பங்கு எந்த அளவுக்கு என்பதெல்லாம் மாமேதர் லெனின், ஸ்டாலின் தான் தேசிய இனம் என்றால் என்ன என்று வரையறுத்து சொன்ன ஒரு அறிவியல் பூர்வமான வரையறையை உலகத்திற்கு கொடுத்த மகத்தான மனிதர் வந்து ஸ்டாலின். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இவன் ஸ்டாலினை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான். அந்த ஸ்டாலினை இவன் பின்னால் போயிட்டுருக்கிறவன்லாம் முதல்ல புரிஞ்சுங்க. இவனுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு கூட, மருந்து கூட தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது. இவன் பேசுகிறதுல ஒன்று அப்போ கூட பேசியிருக்கிறான். இவன் தமிழ் தேசியம், எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்கிறானே, பிரபாகரனுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டுக்குள்ளே யாரை கொண்டாந்து காமிக்கிறான் இவன்? இப்போ சந்தன கடத்தல் வீரப்பனை கொண்டாந்து காமிக்கிறான். சந்தன கடத்தல் வீரப்பன், இப்போ அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீரப்பன் காட்டில் தந்தத்தை வந்து யானையை கொண்டு தந்தத்தை விற்றார், மரத்தை கடத்தி விற்றாருங்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வீரப்பன் காட்டுக்குள்ளே தான் இருந்தார். அந்த தந்தத்தை வாங்கினவன் எவன்? அந்த மரத்தை வாங்கினவன் எவன்? அந்த கேள்வியை கேட்குறது தான் தமிழ் தேசியம்னு பேசுகிறான். இதை போல் தமிழ் தேசியத்தை எவனாவது கேவலப்படுத்த முடியுமா?
அப்போது பிரபாகரனும் வீரப்பனும் ஒன்றுன்னு பேசுகிறவனை தமிழ் தேசியவாதி நம்பிட்டு போகிறானே. இப்போ சில பல பேர் அவனை போல் அடிமுட்டாள்கள் தற்குறிகள் உலகத்தில் எவனாவது இருக்க முடியுமா? அப்போ பிரபாகரனை கேவலப்படுத்து அதாவது தமிழ் தேசியம் என்கிற பேரை அவன் பிரபாகரனையும் கேவலப்படுத்துகிறான். தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறான், நான் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியிலே போய் எங்கள் அண்ணனை பார்த்துட்டு வந்தேன், அண்ணனை பார்த்துட்டு வந்தேங்கிறான். பூரா பேசுகிறது பூரா பித்தலாட்டம் பொய். அப்படி பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் அது என்னங்கிற வரலாற்று அறிவே இல்லாமல் இவன் தான் திமுக எதிராக பேசுகிறது எல்லாமே தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆகையினால இவன் பேசுகின்ற இந்த தமிழ் தேசியம் என்பது இது ஒரு ஃப்ராடு, பித்தலாட்டம். இவன் பிழப்பு நடத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரன்கிட்ட அவன் போடுற எலும்பு துண்டை வாங்கிட்டு அவன் சொல்கிறத கேட்குற ஒரு வேட்டை நாய் இது. எலும்பு துண்டை போடுறவன் யார் மேலே ஏவி விட்டாலும் அவன் மேலே பாயும். அப்படி பாய்கின்ற ஒரு வேட்டை நாய். இது வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி, இவன் ஒரு ஒருங்கிணைப்பாளர், இவன் ஒரு அரசியல்வாதி என்கிற எந்த தகுதியும் இவனுக்கு நாம் வழங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, அப்படி மதிக்கவும் கூடாது. இது அடித்து விரட்டப்பட வேண்டிய ஒரு கேவலமான சொறி நாய் இது. இதைத்தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தந்தை பெரியார் மீது இப்படி அவதூறாக பேசுகின்ற, ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுகின்ற இந்த நபர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், யாரெல்லாம் சுயமரியாதை பேசுகிறோமோ, யாரெல்லாம் இது திராவிட மண் என்று பேசுகிறோமோ, இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் பொது உடைமைக்கு மிக மிக நெருக்கமானவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் அடிப்படை கொள்கையாக வைத்ததே இது பொது உடைமை தத்துவம் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி பொது உடைமையாளர்களின் மிக மிக நெருங்கிய தோழனாக விளங்கிய தந்தை பெரியாரை இனியும் இவர்கள் ராஜாவும் எவனாக இருந்தாலும் சரி இப்படி அவமானப்படுத்த முடியும், அதை தமிழ்நாட்டில் எல்லாரும் பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்கிற நிலைமைக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சீமான் நீ தமிழ்நாட்டு எல்லைக்குள் எந்த இடத்திற்கும் போக முடியாது என்கிற நிலைமை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே ராஜா மன்னிப்பு கேட்டிருக்கிறான். இதுபோல பேச துணிபவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம். அதை தமிழ்நாடு புகட்டும், நாங்களும் புகட்டுவோம். நன்றி.